இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Realme புதுசா லான்ச் பண்ண போறேன். Realme 12X 5G பத்தி பார்க்க போறோம். நீங்க யாரோ 12000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க அந்த ஃபோன் ஸ்பெக்ஸா பார்க்கலாம். Realme 12X 5G டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.67 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 950 nits கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 12000 ரூபாய் கீழ லான்ச் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். என்னதான் IPS LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது பிரைட்டா இருக்கும். 12000 ரூபாய்க்குள்ளனா ஓகே, 12000 ரூபாய்க்கு மேலனா இது ஒர்த் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த Realme 12X 5G ல வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6000 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட ப்ராசஸர் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியமான ப்ராசஸர். 12000 ரூபாய்க்குள்ளனா ஓகே, 12000 ரூபாய்க்கு மேல இது ஒர்த் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த Realme 12X 5G ல வந்து பாத்தீங்கன்னா dual camera செட்டப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகாபிக்சல் சும்மா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த Realme 12X 5G ல வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 45 வாட் இருக்கு. சோ இந்த பேட்டரி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கும், சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா இருக்கும். சோ பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். இது எல்லாமே சேர்த்து இந்த போனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணா கண்டிப்பா வாங்கலாம். 12000 ரூபாய்க்கு மேல லான்ச் பண்ணா இந்த போன் ஒர்த் இல்ல. சோ நீங்க இந்த போனை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.